ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద సర్వత్ర గోవిందనామ సంకీర్తనం గోవింద ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பத்மநாப சுவாமிக்கு, வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஆஞ்சநேயருக்கு, கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சுகுமார் பாடிய என்றும் அவர் குடும்ப பாடியே செலவு தந்த சுகுமார் பாடிய என்றும் அவர் குடும்ப பாடியே செலவு தந்த சாய் சுவனி பாடிய என்றும் அவர் குடும்ப பாடியே செலவு தந்த சாய் சுவனி பாடிய அவர் குடும்ப பாடியே அவர் பாடியே என்றும் அவர் பாடியே என்றும் அவர் பாடி பாடியே என்றும் அவர் பாடியே என்றும் அவர் பாடியே என்றும் அவர் பாடி பாடியே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்ட பெருந்தோள் மாலே மணிவண்ணா உன் செவ்வழி செவிலிகாக்கும் அடியோடு நின்னோடு பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாங்கின் வளர் வாங்கில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவால் ஜோதி சுடர் வள துறையும் மாழியும் பல்லாண்டு படை போருக்கு முழங்கும் பார்த்த சன்னியமும் பல்லாண்டு வாழை திருவாய் மொழிப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாளன் மாமுனியன் வாழியவன் மாறன் திருவாய் மொழிப்பிள்ளை வாழ்வேத்தோர் தேடி பறையூர் செய்தாமரை தாளிலை வாழிகை சேவை வாழி திருநாதை வாழிகை துய்யமார்பும் பூநூலும் வாழிகை சுந்தரத்திரு தோழினை வாழிகை கையுமேந்திய முக்கோலும் வாழிகை கருணை பொங்கிய கண்ணினை வாழிகை பொன்னில்லாத மணவாள மாமுனி குஞ்சிவாழி புகழ்வாழி வாழிகை அடியாராள அரங்கநகர் வாழ கடங்கோபத்திரம் கல்வி நூல்வாழ்க கடங்குந்த மண்ணுலகம் வாழ இந்த மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டு இரும் என்னை போல் பிழை செய்வார் உலகிலுண்டோ உன்னை போல் பிழைவர்ப்பார் வல்லார் உண்டோ அனைத்து ஏகாந்த மாமுனிவர் ஏழைக்கிறையேன் அடியேன் ராமானுஜ இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாசுரத்தை முதல்ல பார்த்துட்டு வரலாம். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு
போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கண்ணே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரம் ஒரு அழகான பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு உவமானம் சொல்லி அந்த உவமானத்தோடு கண்ணனை மிக அழகாக விவரித்து காட்டுவது அப்படிங்கிறது நம்ம திருப்பாவை பாசுரங்கள்ல பார்த்துக்கிட்டு தான் வரோம். இன்னைக்கு அவர் கண்ணனை எதோடு ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்மத்தோடு ஒப்பிடுகின்றார். நரசிம்ம ரூபனை வேற எதோடு ஒப்பிட முடியும்? அப்படிப்பட்ட சிங்கம் எங்கே இருந்து எப்படி வருகிறது? ஒரு இயற்கையாக இந்த பாடலை நமக்கு காட்டுகின்றார். ஒரு குகைக்குள்ளே இருந்து சிங்கம் வெளியே புறப்பட்டு வந்து தன்னுடைய பிடரிய அப்படி சிலிர்ப்பி அந்த பிடரியெல்லாம் அப்படி அழகாக விரிந்து நிற்கக்கூடிய ஒரு ராஜ சிம்மமாக வந்து ஒரு குன்றின் மீது அமர்ந்து எப்படி அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளை எல்லாம் அரசாட்சி செய்யும். இந்த ஒரு காட்சியை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு காட்டு ராஜா, அந்த ஒரு காட்டு ராஜா, ஏன்னா சிங்கம் காட்டுக்கு அதிபதியானது. அந்த காட்டுக்கு அதிபதியான சிம்மராஜா ஒரு குகைக்குள்ள இருக்கு. அந்த குகையில இருந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி வெளியே வருதான். வரும்போதே கம்பீரமாக இருக்கும். அதனால தான் சிங்கம் அப்படின்னாலே ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த கம்பீரமாக வந்து உட்கார்ந்தே ஒவ்வொரு பிரஜைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி, கண்ணா நீ புறப்பட்டு வா, வந்து உனக்கென உரிய சிம்மாசனத்தில் நீ உட்காரு, பிரஜைகளாக எங்களை எல்லாம் பாரு, எங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீக்கு அப்படின்னு சொல்ற. இங்கே நாம இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும். இவர் சொன்னது வெளியில் இருக்கிற சிம்மாசனமாகவும் நாம அர்த்தம் பண்ணிக்கலாம், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதய சிம்மாசனமாகவும் நாம் அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அப்படி அர்த்தம் செய்து கொண்டால் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளுவதற்கு வழி செய்யும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்மாசனம் போட்டு ராஜாவாக அங்கே இறைவன் உட்கார்ந்து நீயே வந்த இதை நீ செய் அதை நீ செய் அப்படின்னு சொன்னா அந்த நாடு மிக சிறப்பாக இயங்கும். இது ஒரு நாட்டை மன்னன் ஆளுகிற விதம். இப்போ நாம நம்முடைய இதயம் கூட ஒரு குகை தான். அந்த குகையிலிருந்து எம்பெருமானை ஒரு சிம்மம் போல நாம வைத்து பாதுகாத்து அவர் அப்படியே வெளிவர செய்தா அவர் நாம் வந்த காரியம் என்னன்னு ஆராய்ந்து, பாட்டில் சொல்ற மாதிரி இந்த குணங்களை எல்லாம் அவர் ஆராய்ந்து நீ இதை செய்யாத, இதை செய், இப்படி போகாத, அப்படி போ அப்படின்னு நம்மை உள்ளிருந்து வழிநடத்துவாரே ஆனால் மனிதன் மகானாக வாழ முடியும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை தான் இதுல நமக்கு எளிமையாக சொல்லுகின்றார். நம்ம வெளியில இருக்கக்கூடிய அந்த காட்சியை நமக்குள்ளே எடுத்து கொண்டு வரணும். ஆக ஹிருதய சிம்மாசனத்தில் கண்ணனை நாம் அமர வைத்து அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அவர் காரியம் என்ன ஏது அப்படின்னு ஆராய்ந்து நம்மை மிகச் செம்மையாக வழி நடத்துவார் அப்படிங்கிறத இந்த பாடலினுடைய தாற்பயமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்று நாடெல்லாம் திங்களும் மாறிவு ஓங்குவர் செங்கரோடு கையுள்ள ஊர்வலை போதி பொறிவண்டு கண்டெடுத்த தேங்காரே போது சீர்த்தமலை பற்றி வாங்க குடல் வைக்கும் வள்ளல் பெரும்பசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து. உத்தமத்தை பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறுபெய்து ஓங்கும் செங்கரோடு ஊர்வலை போதி பொறிவண்டு கண்டெடுத்த தேங்காத குக்கிற்கு சீர்த்தமை பற்றி வாங்க குடல் அழைக்கும் வள்ளல் பெரும்பசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து.
பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தனம் பாடிரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ചിത്താകാശന്തനിൽ നാമമാ യോഗസിദ്ധി നൽകിടോ കീർത്തന പാടിടേ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ பறவை விலங்கினோ புள்ளூண்டு ஒழுங்கியே பரகதி நல்கிடோ கீர்த்தன பாடிரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே தேவரும் தெரிவரே தெய்வமும் பேசுமா உலகம் வணங்கிடும் கீர்த்தன பாடிரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே உலகமறிய செய்தே என சதம் செய்தாரே அவர் சபதம் நிறைவேற கீர்த்தனம் பாடிரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே உணவு மாறினோ நீரில் மாற்றமுடோ நீ போன்ற ஆதாரமா கீர்த்தன பாடிரே ஹரே ராம ராம